அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். 3இல் ராகு, 4இல் சனி செவ்வாய், 5இல் சூரியன் புதன், 6இல் சுக்கிரன், 7இல் குரு, 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் ராகு, 7இல் குரு சஞ்சரிப்பது மிக உன்னதமான அமைப்பு. மனதில் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். சகல சௌபாகியம் ஐஸ்வர்யம் பெருகும். தற்போது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் திங்கட்கிழமை முதல் 5இல் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருந்த தேவையில்லாத நெருக்கடிகள் சற்று குறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வேறு இடங்களுக்கு மாறுதல் ஆகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர். வியாபாரத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வார இறுதி நாட்களில் சூரியன் இடம் மாறுகிறார். 6ஆம் வீட்டு செல்வதால் உடலில் உள்ள நோய்கள் மட்டுப்படும். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை தாங்கள் எளிதாக செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை நன்றாக பெறுவீர். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ராசிநாதன் குரு 7இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. சூரியன் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதால் புத்திசாலித்தனம் கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குருவின் பார்வையால் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். 6இல் சுக்கிரன் புதன் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். பரிசு பாராட்டுதல்களை பெறுவீர்கள். தகவல் தொடர்பு, தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழில்கள் அனைத்தும் நன்றாக நடைபெறும். 5இல் அக்னி கிரகங்கள் சூரியன் செவ்வாய் இருப்பதால் பிள்ளைகளின் பிடிவாதத்தால் சிறு சிறு கவலைகள் வரலாம். பூர்வீக சொத்து விஷயங்களில் சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம். குடும்ப உறவுகளில் இனிமை சில நேரங்களில் கெடலாம். அர்த்தாஷ்டம சனி, தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருங்கள். 4ஆம் இடத்தில் சனி அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி, பாத வலி, முதுகு வலி வரலாம். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.